ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமும் ஜானகியும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ரமினி பாட்டி வந்து கேட்டுட்ருக்குறாங்க, என்ன ஜானகி என்னாச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும், பஞ்சாயத்தில் நீ என்ன சொன்ன ரகுராம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது உடனே வந்து பத்மாவும் பார்வதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பஞ்சாயத்தில் ஒன்றும் அண்ணன் ஒன்று தீர்ப்பு வழங்கலை, சிவா தான் வந்து தீர்ப்பு வழங்குறதுக்காக பஞ்சாயத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே ரமினி பாட்டிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னது சிவராமன் வந்து தீர்ப்பு சொல்ல போகிறானா, அவனை பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே நடந்ததெல்லாம் வந்து பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே ரமினி சொல்றாங்க, என்ன இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும்போது, ஆமா நான் எடுத்த முடிவு தான் கரெக்டு, ஏன்னா ஜானகிக்காக நான் தீர்ப்பு வழங்க முடியாது அப்படிங்கும்போது, ஆமா ரகு நீ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி சிவா வந்து இப்போ தீர்ப்பு சொல்லலையா, நாளைக்கு தான் தீர்ப்பு சொல்ல போறானா அப்படின்னு கேட்கும்போது உடனே பார்வதி சொல்றாங்க, ஆமாத்த உங்க பையன் எப்படி வந்து விசாரிச்சார் தெரியுமா, அவர் வந்து விசாரிக்கிறத பார்த்தாக்கி என் கண்ணே பற்றும் போலுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ சிவா வந்து வராங்க. அப்போ பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிவா தான் வாரான் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வதி எங்கே போகிறாங்க, கொஞ்சம் வாசலே நில்லுங்க அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் நில்லுங்கல அப்படிங்கிறாங்க. உடனே என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது பார்வதி வந்து ஆரத்தி கடிச்சு எடுத்துட்டு வராங்க. என்னங்க எனக்கு திருஷ்டி எல்லாம் உங்கள் மேலே தான் பட்டிருக்கோம், என்னம்மா நீங்கள் விசாரிச்சிங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுற்றி போட்டுட்டு இருக்கவும் உடனே சிவா வந்து கோவத்தோடு பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, அண்ணியை எப்படியாவது நான் காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு நான் நினைக்கிறேன், ஆனால் நீ என்னென்ன இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு நீங்கள் பஞ்சாயத்தில் வந்து ஊர் தலைவராக நீங்கள் வந்து தீர்ப்பு வழங்குறதுக்காக இருக்கும்போது எப்படி விசாரிச்சிங்க தெரியுமா, ஊர்க்கண்ணெல்லாம் உங்கள் மேலே தான் இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திருஷ்டி சுற்றி போடவும், அப்போ வந்து சிவா வந்து எரிச்சலோட வராங்க. அப்போ ஜானகிட்டேயும் ரகுராம்கிட்டேயும் வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணி நான் வந்து பஞ்சாயத்தில் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரிக்கு விசாரிச்சது ஏதாவது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க, சிவா நீ விசாரிச்சல எந்த தப்புமே கிடையாது, உண்மையை சொல்ல போனா நீ நீதி நேர்மையோட தான் நீ நடந்துக்கிட்ட, அதாவது நீ நினைச்சிருந்தேன்னா ஜானகி இன்னைக்கு நைட்டு பார்க்கலன்னு சொல்லிட்டு நீ வந்து பஞ்சாயத்துல மறைச்சிருக்கலாம், அப்படி நீ மறைச்சிருந்தா கண்டிப்பா வந்து அந்த சேர்ல நீ இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமதானா நான் ஆயிருப்பேன், ஆனால் நீ அப்படி இருக்கலை, நீ வந்து அன்னைக்கு ராத்திரி ஜானகியை பார்த்ததை எல்லாரும் முன்னாடியும் நீதியோடையும் நேர்மையோடையும் நீ சொன்ன பற்றியா, உண்மையிலேயே அதுக்கு தகுதி உள்ளவன் தான் நீ அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிவா வந்து ஜானகிட்ட, அண்ணி நான் வந்து கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, அன்னைக்கு ராத்திரி நீ எதுக்காக போனீங்க இப்போ மாதிரி நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கும் போது உடனே வந்து ஜானகி சொல்லியிருந்தாங்க, சிவா தயவு செய்து அதை மட்டும் நீ கேட்காத என்கிட்ட, நீ மற்றபடி நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கும்போது உடனே சிவா வந்து நினைக்கிறாங்க, அப்படி எதுக்காக வந்து அண்ணி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியுது, ஆனால் என்ன பிரச்சனைனால அவங்க வந்து இந்த மாதிரி உண்மையை சொல்ல மாட்டேங்காங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிவா வந்து நினைச்சிட்டு இருக்கவும் உடனே பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுதான் ஜானகி அக்கா தான் சொல்லிட்டாங்கல்ல அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறேன்னு, அப்புறமா என்ன இன்னைக்கே சட்டு போட்டுன்னு நீங்க தீர்ப்பை சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க பார்வதி இந்த விஷயத்துல நீ தலையிட்டு இருக்காத, அண்ணியை பார்த்து தப்பு செய்திருக்கீங்கன்னு நீ சொல்றிய, உனக்கு கொஞ்சமாவது வந்து ஏதாவது இருக்குதா என்ன, அண்ணி இந்த கோயில் நகையெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு நீ சொல்லிட்டு இருக்கிறியா, நீ சொல்றத பார்த்தாக்கி அப்படிங்கவும், அப்போ பத்மாவும் சொல்லுதாங்க, ஆமா சிவா அப்படின்னா அப்போ வந்து அண்ணி வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்காக ராத்திரி கோயிலுக்கு போனாங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்ல வேண்டியதானே, நம்மளும் அன்னையிலேருந்து கேட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் அந்த விஷயத்த மட்டும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ அவங்க மேலே ஏதோ தப்பு இருக்கிறனால தானே அவங்க வந்து உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கவும் உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க, தயவுசெய்து இந்த மாதிரி என் மனசை நீங்கள் புண்படுத்தாதீங்க அண்ணா, சத்தியமாக நான் சொல்கிறேன், கோவில் நகைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, கோவில் நகையை நான் தொட்டு கூட நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி தான், நாளைக்கு ஜானகியே தப்பு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு தீர்ப்பு சொல்லணும்னாலும் சரி தான், ஆனால் என் ஜானகி அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டா, அது மட்டும் நான் வந்து நம்பிக்கையோடு சொல்கிறேன் அப்படின்னு ரகுராம் சொல்லிட்டு போகவும், அப்போ சிவாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, அண்ணி வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியுது, ஆனால் எதுக்காக கோயிலுக்கு போனாங்கங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அங்கே தான் ஏதோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் குழப்பத்தோட போகவும், இப்போ மணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சிவா எதுக்காக ஜானகி தங்கச்சி இந்த மாதிரிக்கு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது, ஏதோ ஒன்று அவங்க மறைக்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக நகைக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது, ஆனால் ஏதோ சொல்ல முடியாத ஒரு விஷயத்த அவங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குழப்பத்தோட போகவும், இங்கே பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி தான் கட்டுறாங்க. அப்போ வந்து பார்வதின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்களா, பேசாம இன்னைக்கே வந்து தீர்ப்பை சொல்லி இவங்களை வந்து ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது,
சரிதான் பார்வதி, இன்னைக்கு தீர்ப்பு சொல்லலைன்னா என்ன, நாளைக்கு இதே தீர்ப்பை சொல்ல போகிறான். எப்படியும் ஜானகி அன்னைக்கு தண்டனை கிடைக்க போகுது, அது மட்டும் நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் ஓராஜ்யம் தான் அப்படின்னு பத்மா வந்து சொல்லவும் இதை கேட்டதுமே பார்வதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. அடுத்துங்க வந்து பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயாவும் சீனும் வந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே வந்து மாயா வந்து அவங்க வந்து போலீஸ்கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அந்த கோயில் நகையை திரும்பவும் எடுத்து சோதனை பண்ணி பார்க்கணும். அப்படிங்கும்போது என்ன மாயா என்னாச்சு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கைரேகையை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரிக்கு நகையில் வந்து யாரோட கைரேகைலாம் இருக்குன்னு சோதனை பண்ணுறதுக்காக இவரே நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த நகையை மட்டும் காட்டினீங்கன்னா அவர் சோதனை பண்ணி சொல்லிடுவார். கண்டிப்பாக எங்கள் பெரியம்மாவுக்கும் இந்த நகைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும் அப்போ போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க. அதனால தான் அன்னைக்கு ஊர்க்காரங்களே வந்து எல்லாருமே வந்து ஜானகி அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்களே, அப்போவே தெரிஞ்சு போச்சுது ஜானகி அம்மா மேலே தப்பு இல்லைன்னு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படிங்கும்போது அதுக்காக தான் சார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். ஊர் பஞ்சாயத்தில் வர இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அதனால எங்கள் பெரியம்மாவை வந்து தண்டிச்சிடக்கூடாது, எங்கள் பெரியம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட ஹெல்ப்பாக அதை கேட்டுட்டு இருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் எனக்காக செஞ்சு கொடுங்க, அந்த நகையை எடுத்து கொடுங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் பார்த்தோம்னா அந்த நகையை வந்து அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்ததுமே இவர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. செக் பண்ணி பார்த்ததுமே அவங்க சொல்கிறாங்க, ஜானகி அம்மாவோட கைரேகை இந்த நகையில் எதுலேயுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மாயாவும் சீனுவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ யாரோட கைரேகைலாம் ஒத்து போகுது இந்த நகையில் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணவும் அப்போ அவங்க சில பேரோட சொல்லுதாங்க. அதே மாதிரிக்கு அவங்க மாயா கொண்டு வந்த கைரேகையும் அதில் உள்ள கைரேகையும் சரியாகவே ஒத்து போகுது அப்படின்னு சொல்லவும் இது ஒன்று போர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு இதை வந்து நீங்கள் ஊர் பஞ்சாயத்தில் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கும்போது தாராளமாக சொல்கிறம்மா, தப்பு செய்யாதவங்க யாருமே வந்து தண்டிக்கப்படக்கூடாது, அதனால கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே வந்து பஞ்சாயத்தை வந்து கூப்பிடவும் உடனே வந்து இங்கே புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ இன்னைக்கு ஜானகியை அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போய் நிற்க போகிறா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் புவனேஸ்வரி, அதை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படிங்கும் போது அவங்க மகாலிங்கமாக வந்துருந்தாங்க. இங்கே பாருங்கம்மா, இன்னைக்கு தான் வந்து நான் சந்தோஷப்படக்கூடிய நாள். அந்த ஜானகிக்கு இன்னைக்கு நல்லாவே வந்து தண்டனை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தண்டனை கொடுக்க போது சிவான்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இதனால சிவாராமனுக்கும் அது மாதிரிக்கு ரகுராமனுக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனையே வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா ரகுராம் வந்து தன்னுடைய பொண்டாட்டி மேலே அளவு கடந்து நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சிவராமன் வந்து ஜானகி தான் தப்பு பண்ணியிருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு தீர்ப்பு வழங்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். இதனால குடும்பமே ரெண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கவும் இதெல்லாம் கேட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷமாக நான் காத்துட்டு இருந்தது இதுக்காக தானே, இதோட அந்த ஜானகியும் ரகுராமும் வீட்டை விட்டே போகணும், அந்த அளவுக்கு நான் சிவராமனை வச்சு நான் வந்து காய் நகர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்துக்கு பார்த்தோம்னா பஞ்சாயத்து தான் வந்து எல்லாரும் வந்தாச்சு. இல்ல நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது தானே, இன்னைக்கு தான் தீர்ப்பு சொல்ல போறேன்னு சொன்னீங்களா, அதான் நேற்றுக்கு எல்லாத்தையும் விசாரிச்சாச்சுல, இன்னைக்கு தீர்ப்பை சொல்லிட வேண்டியது தானே அப்படின்னு புவனேஸ்வரி வந்து சிவராமன்ட்ட சொல்லவும் அதுக்காக தானே வந்திருக்கிறேன், எதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்னு சிவராமன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, வேற என்ன விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவர் மாயா அவர் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது உடனே பார்த்தோம்னா போலீஸ்காரரும் அது மாதிரிக்கு நகையை வந்து சோதிச்சு பார்த்தாங்களா கைரேகையை, அவரும் வராங்க. அவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்துட்டு உடனே மகாலிங்க வந்து புவனேஸ்வரிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இவங்களாம் வந்திருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த சேட்டுக்காரரும் நேற்றுக்கு கைரேகையெல்லாம் எடுத்தாங்களா அவங்களும் வந்து பஞ்சாயத்தில் வந்து நிற்கவும் அப்போ பசுபதி வந்து புவனேஸ்வரிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா இவங்களாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே புவனேஸ்வரி வந்து சிவராமன்ட்ட கேட்குறாங்க, இவங்களாம் எதுக்காக அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க, நேற்றுக்கு நீங்கள் பேசும்போது நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன், அதே மாதிரிக்கு இன்றைக்கி தீர்ப்பு சொல்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி நானும் வந்து எல்லாத்தையும் வந்து விசாரணை பண்ணணும்ல, அதனால கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே புவனேஸ்வரி வந்து எரிச்சலோட பார்க்குறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து சிவராமன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த நகையில் கைரேகை இருக்குது, அது யாரோட கைரேகை கண்டிப்பா வந்து ஜானகி அண்ணியோட கைரேகை வந்து அதுல இல்லை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே நீங்களே சொல்லுங்க அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சொல்றாங்க, போலீஸ்காரங்களும் அந்த கைரேகையை சோதிச்சு பார்த்தாங்களா அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா அந்த நகையில வந்து கோயில் நகையில ஜானகி அம்மாவோட கைரேகையே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப யாரோட கைரேகை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர்க்காரங்க பெரியவங்களாம் கேட்டுட்டு இருக்கும் போது யாரோட கைரேகை இருக்குன்னு நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு உடனே பார்த்தோம்னா சிவராமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, புவனேஸ்வரியோட கைரேகையும் அதே மாதிரிக்கு அந்த சேட்டுக்காரோட கைரேகையும் அதே மாதிரிக்கு நேற்றுக்கு சாட்சி சொன்னாங்க அவரோட கைரேகை தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு சாட்சி இவங்க தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்க இவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப சிவராமன் சொல்றாங்க, இப்ப நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி அப்படியே
உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே மாயாவும் சீனுவும் பார்த்தோம்னா சேட்டுக்காரர்கிட்ட மாயா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன நேற்றுக்கு வந்து ரூபா கொடுத்தீங்களே, என்ன நினைவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே உடனே வந்து இந்த சேட்டுக்காரர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து கையெழுத்துலாம் போட்டு கொடுத்தாங்களா, அது எல்லாத்தையும் வந்து அவங்க கொடுக்கவும் இப்படி மாயா சொன்னதுமே இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த மாயா தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்க